கல்யாண வீட்ல எல்லாம் பிரியாணியோடு வைக்கிற இந்த கத்திரிக்காய் தொக்கோட டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நேத்தி போட்ட பிரியாணி வீடியோல நிறைய பேர் கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உஜாலா கத்திரிக்காய் சொல்லுவாங்கல்ல, அது இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வேணா, இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும். ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு, கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே எண்ணெயில சேர்த்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், தனியா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எல்லாத்தையுமே வறுத்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். களி ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம வறுத்து வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு பிரியாணியோட சாப்பிட ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் குக் பண்றேன். பாய்.